ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேசும் பென்சில். பேசும் பென்சில். சுகன்யாவின் பென்சிலுக்கு உயிர் வந்துவிட்டது. திடீரென பேச ஆரம்பித்தது. ஹாய் சுகன்யா. சுகன்யாவுக்கு ஆச்சரியம். பென்சிலை கண் சிமிட்டாமல் பார்த்தாள். சுகன்யாவும் பேசினாள். கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனார்கள். பென்சிலுக்கு ஒரு பேர் வைத்தாள், டின்டின். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சுகன்யா சொன்னாள், நந்தினி வீட்டுக்கு போலாமா? ஜாலியா இருக்கும். டின்டின் ரப்பர் தலையை ஆட்டியது. டின்டினை எடுத்து பாக்கெட்டில் வைத்தாள். தெருவில் நடந்தாள். வேடிக்கை பார்த்து கொண்டே போனாள். டப்பாவுக்குள்ளேயே இருக்கேன், இப்பதான் வெளியவே வரேன். ஜாலியா இருக்கு என்றது டின்டின். கடை வீதியில் ஒரு பொம்மை கடை. கலர் கலரான பொம்மைகள். நின்று பார்த்தால் அதில் ஒரு பொம்மை பென்சில் போல இருந்தது. ஐயா, என்னை போலவே ஒரு பொம்மை. சிரித்தது டின்டின். அது தொப்பி வைத்த பென்சில் பொம்மை. உனக்கு ஒரு தொப்பி செஞ்சு தரேன் என்றாள் சுகன்யா. எப்படி தொப்பி செய்வ? எனக்கு ஒரிகாமி தெரியும். கலர் பேப்பரில் செய்வேன். உன் தலையில் மாட்டுவேன் என்றாள் சுகன்யா. ஐ ஜாலி. டின்டின் குஷியானது. சுகன்யா நடந்தாள். கடகடகட தட். என்ன சத்தம்? டின்டின் கேட்டது. அது ஒரு ஹோட்டல். ஒருவர் கொத்து புரோட்டா போடுகிறார் என்றாள் சுகன்யா. அவர் கையில் 2 இரும்பு கரண்டிகள். கடகடகட என கொத்தினார். சுகன்யா நின்று வேடிக்கை பார்த்தாள். கடகடகட தட். நல்லா இருக்கே. சிரித்தது டின்டின். போகலாம் சொல்லிவிட்டு நடந்தாள் சுகன்யா. டின்டின் திரும்பி பார்த்தது. கடகடகட தட். அங்கே கூட்டமாக இருக்கு. வா பார்க்கலாம் என்றாள் சுகன்யா. தார்ச்சாலையில் ஒருவர் படம் வரைகிறார். அவர் கையில் சாக் பீஸ். அவர் சட்டை அழுக்கு. கிழிந்த வேட்டி. ஒரு சாமி படம் வரைகிறார். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். டின்டின்னும் வேடிக்கை பார்த்தது. வரைந்து முடித்தார். ஆஹா, அழகு. எல்லாரும் காசு போட்டார்கள். அழகான படம். இதை ஏன் ரோட்டில் வரைகிறார் என்றது டின்டின். தெரியலையே. இதை நம்ம நோட்டில் வரைந்தால் டீச்சர் குட் போடுவார். இவங்க காசு போடுறாங்க. சுகன்யா நடந்தால். தெருவில் 2 நாய்க்குட்டிகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. சுகன்யா நின்று வேடிக்கை பார்த்தால். நாய்க்குட்டிகள் ரொம்ப அழகு. டின்டின் சொன்னது. இது மாதிரி நாம நாய்க்குட்டி வரையலாமா? வரையலாம் என்றாள். இப்படி துள்ளி குதிப்பதை போலவே வரையணும் என்றது டின்டின். சரி என்றால். நந்தினியின் வீடு வந்துவிட்டது. நந்தினியின் அப்பா ஒரு தச்ச மரக்கட்டையை அறுத்து கொண்டிருந்தார். அவர் காதில் ஒரு பென்சில். அந்த பென்சிலை நம்ம டின்டின் பார்த்துவிட்டது. ஹாய் என்றது. அவர் காதில் இருந்த பென்சில் பேசுமா? பேசாது. அதுக்குத்தான் உயிரில்லையே. டின்டின் சுகன்யாவிடம் கேட்டது. இவர் என்ன செய்கிறார்? நாற்காலி செய்கிறார். அவர் காதில் என்னை போலவே ஒருவன். ஆமாம். ஏன் அங்கே போய் வச்சிருக்கார்? அவரிடம் டப்பா இல்லையா? அதான் காதில் சொருகி வச்சிருக்கார். என்னை டப்பாவில் போட்டு அடைக்காதே. இவரை மாதிரி காதில் வை. அப்பதான் வேடிக்கை பார்க்க முடியும் என்றது டின்டின். உன்னைத்தான் கையிலேயே வச்சிருக்கேனே, நல்லா வேடிக்கை பார் என்றாள் சுகன்யா. தச்சர் பென்சிலை வைத்து வரைவாரா கேட்டது டின்டின். ஆமாம், பென்சிலை மரத்தில் அளவு குறிப்பார், கோடு போடுவார். அந்த கோட்டில் ரம்பத்தை வைத்து மரத்தை அறுப்பார் என்றாள் சுகன்யா. என்னை ஸ்கூலுக்கு வெளியவும் பயன்படுத்துவாங்களா என்றது டின்டின். ஆமாம், தலையாட்டினாள் சுகன்யா. ஐயோ, நான் டப்பாவுக்குள்ளேயே தேய்ந்து போனேனே. அதான் உன்னை வெளியே கூட்டி வந்தேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கும். வா, உன்னை கூட்டி போறேன். வெளியே சுற்றலாம், வேடிக்கை பார்க்கலாம் என்றாள் சுகன்யா. நந்தினி, சுகன்யா, டின்டின். இப்போ 3 பேர். நந்தினி சொன்னால், நாம சிறுவர் பூங்கா போலாமா? டின்டின் ரப்பர் தலையை ஆட்டியது. நந்தினி சைக்கிளை எடுத்தாள். ஜாலியாக ஓட்டினாள். நந்தினி, சுகன்யா, டின்டின். கதை முடிஞ்சிச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.